உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சால்ட் பதிப்பக வெளியீடான ரெய்னே ரில்கா, இதுக்கு முன்பு வரைக்கும் ரில்கேன்றதான் நாங்கள் வாசிட்டு இருந்தோம். இப்போ வந்ததுக்கப்புறம் பிரசாந்த் வந்து தான் ரில்கான்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரெய்னே ரில்காவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள். வசந்தம் வராத காட்டில் பறவையின் ஓர் அழைப்பு கவிதை நூல் வெளியீட்டு எனக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இதனை மொழியாக்கம் செய்தவர் பிரசாந்தி சேகரன் அவர்கள். வெளியீடு சால்ட் பதிப்பகம். இந்த நூல் குறித்து பதிவிற்குரிய ஜி குப்புசாமி, வெயில், இளங்ககிருஷ்ணன், அனுராதானம், நரன், பரமேஸ்வரி, முத்துராசா, அபிமுகன், ஷாலினி, பிருந்தாசேது, சேயோன் மற்றும் பலரும் இந்த நூல் குறித்து பேச இருக்காங்க. இந்த நிகழ்வின் தொடக்கமாக எப்போவுமே நரனுடைய நிகழ்வு என்ன முழுக்கவே கூட இதுக்கு முன்னாடி டிபிஐயில் ஒரு புத்தகங்களுக்கு நடுவில் உட்காந்து ஆரம்பித்தோம். இப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. அவருடைய வடிவமைப்பு மாதிரியே நிகழ்வும் வித்தியாசப்படுத்தக்கூடிய நண்பர்கள் அது இது ரொம்ப. அப்புறம் நண்பர் கீகி அவர்களையும் இப்போ முதல் இந்த நிகழ்வின் தொடக்கமாக உருவான இசைக்குழு வந்து இசைக்கப்படுறாங்க. அந்த இசையோடு நம்ம இந்த நிகழ்வை தொடங்கலான்னு இருக்கேன். அந்த உருவான இசைக்குழுவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மதிப்பிற்குரிய எங்களுடைய அன்புக்குரிய திரு வெளி ரங்கராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவருக்கு கௌரவிக்கிறோம். சிவா அவருக்கு உருவான குழுவில் இருக்க சிவா அவர்களுக்கு, இளையா நண்பர் இளையா அவர்களுக்கு அவர் நீங்களே அணுகிச்சிருக்கோம். யாராவது ஒருத்தர் வாங்க. நண்பர் விஸ்வா அவர்களுக்கு, தருண் அவர்களுக்கு, நண்பர் கௌதம் அவர்களுக்கு. அந்த வரிசை நின்றுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க நண்பா. நன்றி வெளி ரங்கராஜன் அவர்களுக்கு. நாங்கள் உறுப்பாளர் கடந்த ஒரு 2 வருஷமாக தமிழ் இசைக்கருவிகளான யாழ், குடங்குளம், இந்த மாதிரியான இசைக்கருவிகள், பறை, குழல், இந்த மாதிரியான இசைக்கருவிகள்லாம் வச்சுட்டு இசைச்சிட்டு வரோம். எங்களோட முதல் கம்பைலேஷன், முதல் ஆல்பம் தொல் அப்படின்ற இன்னைக்கு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். எங்களோட முதல் பாடல் வந்து ஒரு சூரியனுக்கான ஒரு வணக்கப்பாடல். உலகில் சூரியன் உயிர் தோன்றதுக்கான முதல் காரணமாக இருக்குது. இந்த சூரியனுக்காக ஒரு வணக்கப்பாடல் நடத்துவாங்க. நன்றி. ஓகே. எங்களோட தொல்லுங்கிற இந்த இசைத்தொகுப்பு வந்து தொல்காப்பியத்தோட அடிப்படையில் திணையையும் பொழுதையும் ஒரு 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 சிங்க்ரானிட்டியில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான பாடலை வந்து ஒவ்வொரு நிலங்களுக்காக பாடலை அடுக்கிக்கிட்டே போகிறது தான் அந்த இசைத்தொகுப்பு. முதல்ல பார்த்தது ஒரு சூரிய வணக்க பாடல். இருந்தாலும் அது மருத திணையில வைகரை பொழுது கழிந்து காலையில் ஒரு காலை நேரம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு துள்ளலான ஒரு பாடல். அதை பார்த்தோம். எல்லா உயிர்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய சூரியன் தானே. அதுக்கடுத்து ஒரு திணையாக பார்க்கும்போது குறிஞ்சி திணை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த குறிஞ்சி திணை வந்து எப்படி மருதம் வந்து ஊடல் நிமித்தமாக இருக்குதோ, குறிஞ்சி வந்து நமக்கு வந்து இன்டிமசி, அதாவது புணர்தல் நிமித்தமாக இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா, இந்த அவையிலே நிறைய கவிஞர்கள் இருக்கீங்க, நிறைய கலைஞர்கள் இருக்கீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களுமே வந்து நிலவை பற்றியும் ஒரு இருள் பற்றியும் அடிக்கடி எழுதிட்டே இருக்கக்கூடிய ஒரு கவிதையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ இந்த பாடலுமே வந்து தலைவன் தலைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு பாடலாக தான் வருது.
மலைகள் நிறைஞ்ச ஒரு மேற்கு தொடர்ச்சி மாதிரி ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவத்தில் சர்க்குலராக அமைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு வெளியே இருக்கிறது எல்லாமே ஒரு இருள் வந்தாலும் சரி, என்ன ஒரு ஆபத்து வந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பிணைப்பான ஒரு ஃபார்மேஷன். ஸோ அதே மாதிரி தலைவன் கூடும்போதும் அவங்களுக்கு வெளியே இருக்கிற எல்லா இருளையும் தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒளியை வந்து போற்றுதலா பாடக்கூடிய பாட்டு தான் இந்த பாட்டு. வாய்ஸ் லெவல் மட்டும் வாய்ஸ் லெவல் மைக் ஓகே. அடுத்த பாடல் பாலை நிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாடல். பாலை நிலம் பிரிதலும் பிரிதல் நிறுத்தம் தலைவன் தலைவியோட பிரிவை பற்றி பாடக்கூடிய ஒரு நிலமாக இருக்கு. இந்த நிலத்தோட பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா நண்பகல் வந்து நம்மளோட மதியான நேரம், பிரிவை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இப்போ அடுத்து பாடக்கூடிய பாடல் வந்து வேயத்தம். இந்த பாடல் வந்து திணைமாலை அப்படின்னு சொல்லப்படலாம். ஒரு சங்க இலக்கிய நூலிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பாடல். பாலை நிலத்தை பற்றின ஒரு பாடலை எடுத்து இசையமைச்சிருக்கோம். இந்த பாடலோட கதை என்னன்னா, தலைவனும் தலைவியும் பிரிஞ்சு இருக்காங்க. தலைவன் பொருள் ஈட்டுறதுக்காக வேற ஒரு இடத்துல போயிருக்கான். அந்த டைமில் அந்த நிலம் வந்து திரிஞ்சு பாடையாக மாறிடுது. இந்த திரிஞ்ச நிலத்தோட வெயில் தாங்காமல் அவனோட சொந்த ஊரை நோக்கி திரும்பி வரும்போது இந்த வெயிலில் தெரியக்கூடிய காணொலியில் தலைவியோட முகம் மறைஞ்சு தெரியுது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே அவன் நடப்போட அந்த பொழுது தான் இந்த பாடலாக இருக்கு. பார்த்துட்டு இருக்க இந்த இசைக்கருவி வந்து சீரியார். 7 நரம்புகள் இருக்கக்கூடிய சீரியார். ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த திணைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கேலுக்கு வந்து அதை டியூன் பண்ணுற ப்ராசஸும் இருக்குது. ஸோ அதனால் பிட்வீன் சாங்ஸ், பிட்வீன் திணைகள் மாறும்போது இந்த டிரான்சிஷனும் இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ். 14 நரம்புகள் இருக்கக்கூடிய சகோடையார். நீங்கள் பார்த்துட்டு இருக்க துடும்பு, பறை, கட்டம், ஃப்ளூட், கொம்பு, சங்கு, மணி, இது எல்லாமே இங்கே யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேஸ் கிட்டார், ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு 2 சாங் தான் பண்ணிக்கிறோம். இந்த நிகழ்வோட எங்களோட நிகழ்வோட இந்த கடைசி பாடுறதுக்கு முன்னாடி நரமஞ்சனுக்கும் சால்ட் பப்ளிகேஷனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. ஒரு அருமையான மாலை பொழுது உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு கடைசி பாடல் வந்து ஒரு திணைகளை தாண்டி ஒரு பொது திணை, பொது பாடான திணை, பொதுவான ஒரு விஷயம், பொது உடைமை பற்றியான ஒரு பாடலாக வந்து இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. யாருக்கு சொந்தம் பாட்டு? விஸ்வா பரத், பறை, இன்னைக்கு 8 பேர் இருக்கக்கூடிய பேண்ட்ல 2 பேர் வரல, சின்ன சிட்டியாக சொன்னால
விஸ்வபரத், ஜகம் பரை, கௌதம், நான் சிவா, தருண் சேகர், இதெல்லாம் இந்த இசைக்கருவிகள்லாம் மீட் எடுத்து அதை வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒன்று சேர்த்து அதோட ஐடியாலஜி எல்லாத்தையுமே கொண்டு போகிற அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஸ்டெப் எடுத்து பாட்டு பாடுறது, லிரிக்ஸ், யாழ் வாசிச்சு பண்ணுறது, பெப்பா ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பாரு. விக்ரம் கொம்பு, கொக்கரை, சங்கு இதெல்லாமே வாசிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு இனிய மாலை நிகழ்வாக இருந்தது. உறுப்பானர் எங்களோட பேர், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராம். சென்னையிலேயும் ஷோஸ் பண்ணுறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ரிலீஸ் பண்ணும்போதுமே எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுறோம். கண்டிப்பாக வாங்க, வந்து உங்களோட மெசேஜ் கொடுங்க. தேங்க்யூ. அமைச்சர்களுக்கு இப்போ உறுப்பான இசைக்குழுக்கு எங்களால் வந்து ஒரு எளிய ஒரு பரிசை வந்து ஒரு நினைவு பரிசை கொடுக்கறதுக்கு ஓவியர் மணிவண்ணன் அவர்களை வந்து மேடை கிடைக்கும். நூல் வெளியீடு. இந்த அமர்விற்கு கோத்தே இன்ஸ்டிடியூட் டைரக்டர் கேத்ரினா கோர்கியன் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் பிரசாந்தி சேகரம், சால்ட் பதிப்பகம் எழுத்தாளர் நரன் மற்றும் அமர்ஜித் நாகேந்திரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கோத்தே இன்ஸ்டிடியூட் டைரக்டர் கேத்ரினா கியாகன், translator Prashanthi Segaram and Salt Publications writer Naran and Amarjit Nagendram to the stage. Please. முதலில் தாமதிக்காமல் புத்தகத்தை வெளியிடலாம். புத்தகத்தை வெளியிடுபவர் டாக்டர் கேத்ரினா கியாகன், நூலை பெற்றுக்கொள்பவர் அமர்ஜித் நாகேந்திரம். ஓகே. We request Dr. Katrina Gyogan on the dais to give us a few words. Welcome, herzlich willkommen, Eladokum Wanakam. For those who haven't been here, my name is Katrina Gergen. I'm the current director of the Goethe Institute. We are the official Cultural and Language Institute of Germany, and next week we're going to celebrate our 65th birthday in Chennai, for which you're all invited. In those 65 years, we've done any kind of art form. We do dance, we do music, but we also do literature events. Unfortunately, not as much as we would like to, because you might have noticed that there are very few German authors translated into Tamil, and vice versa. There are very few Tamil authors translated into English as a first step, but even less so to German. So I'm actually very, very grateful that someone has taken, or Prashanti in this case, has taken the initiative to translate Rilke, but I'm not even going to pretend to speak about Rilke. This morning when my friends asked me, what are you up to today? I was like, yeah, this afternoon we have an event on Rilke.
And then one of them wrote back saying, fun fact, the only thing I remember about him is that in 1913 he had a very bad cold. End of her knowledge when it comes to Rilke. And I find it crazy, I'm sure you also have this, that those big authors that you read when you're in school, because they're like the classics you're supposed to know, somehow you don't put a lot of effort into it, and somehow since you're forced to read them, it's hard to enjoy them. Because you only think about exam questions and what is relevant and how should I look at this. And Rilke, unfortunately, for lots of German, falls into this category, including me. So for me, it took a long career getting me to Chennai to actually come to an event of someone who's passionate about Rilke and who's going to make me rediscover Rilke, and who here has read Rilke? So you're going to make a lot of people discover Rilke, who's really worth reading, and we were making fun about it in the entrance. Actually, the weather is quite Rilke, because you said he's an autumn person, so I think Chennai really wants to embrace more literature and decided to let it rain so that you can all feel like it's a gloomy autumn day in Chennai. So I'm not going to take up more of your time because I know you're all here for the poetry. But thank you really for coming out. I know it's a long weekend and it's rainy, so I appreciate the effort. And also thanks, they have already left, to the wonderful music band. I thought it was a wonderful opening for today to set the atmosphere for poetry. So thank you all. Thank you so much for choosing Rilke, and enjoy the afternoon. இப்போது டாக்டர் கேத்ரினா கியோகனுக்கு மரியாதை செய்ய எழுத்தாளர் ஜெயராணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மொழிபெயர்ப்பாளர் பிரசாந்தி சேகரம் அவர்களுக்கு மரியாதை செய்ய எழுத்தாளர் சுகிர்தராணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி நன்றி. இந்த அமர்வில் அமர்ந்த டாக்டர் கேத்ரினா கியோகன் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் பிரசாந்தி சேகரம் மற்றும் அமர்ஜித் நாகேந்திரம் மற்றும் நரன் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த அமர்வு கவிதை வாசிப்பு. கவிஞர் பிருந்தா சேது அவர்களுக்கு மரியாதை செய்ய எழுத்தாளர் கவிஞர் கனிமொழி ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து கவிஞர் தி பரமேஸ்வரி அவர்களுக்கும் மரியாதை செய்ய எழுத்தாளர் கவிஞர் கனிமொழி ஜி அவர்கள். அடுத்து மொழிபெயர்ப்பாளர் அனுராதா ஆனந்த் அவர்களுக்கு மரியாதை செய்ய எழுத்தாளர் கவிஞர் கனிமொழி ஜி அவர்கள். அடுத்து கவிஞர் அதிரூபன் அவர்களுக்கு மரியாதை செய்ய எழுத்தாளர் அரவிந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து எழுத்தாளர் கவிஞர் முத்துராசா அவர்களுக்கு மரியாதை செய்ய எழுத்தாளர் அரவிந்தன் அவர்கள். அடுத்து சேயோன் நாகேந்திரம் அவர்களுக்கு மரியாதை செய்ய எழுத்தாளர் அரவிந்தன் அவர்கள். கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் நன்றி. அடுத்த அமர்வு நூல் குறித்த உரை. வசந்தம் வராத காட்டில் பறவையின் ஓர் அழைப்பு. ஜெர்மனியிலிருந்து தமிழில் பிரசாந்தி சேகரம். இந்த நூலை குறித்து உரையாற்ற மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி அவர்களையும் கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மொழிபெயர்ப்பாளர் பிரசாந்தி சேகரம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக நூல் குறித்து உரையாற்ற
உரையாற்ற மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நூலை குறித்து உரையாற்ற கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த அமர்வு இறுதி அமர்வு. அதற்கு முன்பாக கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்ய இரத்தசாட்சி திரைப்படத்தின் இயக்குனர் திரு ரஃபீக் இஸ்மாயில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. அடுத்து மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி அவர்களுக்கு மரியாதை செய்ய கவிஞர் PG சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. அடுத்த அமர்வு நூல் குறித்த கலந்துரையாடல். ரில்க எனும் கவிஞனுக்கும் அப்பால் ஒரு கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலுக்கு மொழிபெயர்ப்பாளர் பிரசாந்தி சேகரம் அவர்களையும் ரீனா ஷாலினி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ மேபி நேரம் கருதி நான் என்னுடைய ஏற்புடையை உங்களுக்கு ஓகேன்னா நான் இப்படி இருந்தபடியே சொல்லலாம்னு நினைக்கின்றேன். ஏற்புடையை சொல்வதை விட வாசித்தால் எமோஷனல் ஆக மாட்டேன். இந்த நூல் இன்றைக்கு எனக்கு உங்கள் கைகளில் இருப்பதற்கு சில பேரை நான் நினைவு கொள்ள நன்றி சொல்ல விரும்புகிறேன். முதலில் என் அப்பா அம்மா. நான் வாசிப்பது நினைக்கிறது சரியா இருக்கும். என் எழுத்தின் முதல் வாசகர்கள் கண்ணாடி தேவைப்படுது. அம்மா அப்பா என் எழுத்தின் முதல் வாசகர்கள். அதில் அகமகிழ்ந்து சுற்றியுள்ள உலகையை மறப்பவர்கள். அம்மாவின் தீரா காதல் நான் என்றால் அதற்கு அடுத்து இந்த நூலாகத்தான் இருக்கு. இந்த நூல் அம்மா இல்லாத அப்பாவின் இருப்புக்கு பெரும் அர்த்தம் சேர்க்கும் நூலாகும். அடுத்து அமர். நான் எழுதியிருந்தேன், என் கண்ணீரையும் என் காதலையும் என் மகிழ்வையும் சோர்வையும் என்று தனது நெஞ்சில் தாங்குபவர். நீ எழுது, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று நொடி பொழுதும் முகத்தில் புன்னகை மாறாமல் அனைத்தையும் என்னையும் பார்த்து கொள்ளும் ஒரு அதிசய உயிர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு முத்தத்தை விட இந்த அரவணைப்பை நேசத்தின் உச்சமென உணர வைக்கும் அமரில் என்றால் இந்த நூல் இல்லை என்று செய்யும். என்னிலிருந்து உருவான உயிர், ஆனால் ஒரு உற்ற தோழனை போல எந்த விதத்திலும் என்னை தொந்தரவு செய்யாமல் என்னை புரிந்து கொண்டு எழுத வைக்கும் என் மகன். அதனால்தான் இந்த நூலின் அனைத்தையும் எப்போதும் செய்வருடன் பகிர முடிந்தது. பிருந்தா சிது இந்த நூலின் தொடக்கத்திலிருந்து என்னோடு இருந்து எனது அனைத்து நிலைகளையும் எல்லா நிலைகளையும் உணர்ந்து என்ன சொல்வது பசில் பீஸ். பல கவிதைகளுக்கு தனது ஆலோசனையும் கருத்தையும் ஆழ்ந்த அன்புடன் முன்வைத்து சில வரிகளை கவித்துவத்துடன் செதுக்கி உதவிய கவிஞர் பிருந்தா இல்லாமல் இந்த நூலின் தலைப்பு இல்லை. அடுத்து பக்கத்தில் அருகில் இருக்கும் ஷாலினி. எத்தனை இரவுகள் நாம் பேசிட்டு போன்னு தெரியவில்லை. ஆனால் ஷாலினி தன் வாழ்வில் பெரும் மாற்றங்களுக்குள் சென்றாலும் இந்த நூலின் பயணத்தை நட்புடனும் கராரான விமர்சனத்துடனும் செழுமையுடன் செய்தவர் ஷாலினி. செப்பனிட்டவர் ஷாலினி. ரில்கவுடன் ஷாலினி நான் நினைக்கிறேன் நாம் இருவரும் மீண்டும் வந்திருக்கின்றோம். பல மறக்க முடியாத உரையாடல்களை நமக்குள் நிகழ்த்தி. இதுக்கு அடுத்ததாக இந்த அரங்கத்தில் இல்லை, ஆனால் தம்பி மற்றது தம்பியின் மனைவி உனக்கு பிடித்ததை நீ செய்வதையும் யோசிக்காது என்று எனது மகிழ்வில் மகிழ்வதும் நான் துவண்டால் தொலைவில் இருந்தாலும் யோசிக்காத நான் இருக்கிறேன் என்று சொல்வதும் எனக்கு பெரும் பலம். ரசனையில் இருவருக்கும் ஒரே கருத்து அன்றும் என்றும் இருப்பதும் வியப்பல்ல. தம்பியின் மனைவி சனியா நீங்கள் என்று இந்த இடத்தில் இல்லை, ஆனால் இந்த நூலின் பயணத்தில் உங்களின் வார்த்தைகள் எனக்கு பெரும் சக்தியை தந்தன. அடுத்து நரன்.
நரன். ரில்கே கவிதைகளை தமிழில் கொண்டு வரலாம் என்று இந்த நூலுக்கான விதையை விதைத்தவர் நரன். எந்த தடங்களும் இந்த மறுத்தல் தராமல் விருப்பத்தில் சுதந்திரமாக இயங்க விட்டு எனது அத்தனை அழுத்தங்களையும் தாங்கியவர். மகிழ்வாகவும் அமைதியாகவும் சில சமயத்தில் மௌனமாகவும் அனைத்தையும் ஒருங்கிணைத்தவர். நரன், உங்கள் ஆஸ்தட்டிசம் கலையுணர்வை நான் வியக்காத பொழுதில்லை. நன்றி. அடுத்து ஓவியர் மணிவண்ணன். மணிவண்ணன் சென்று விட்டான் நினைக்கிறேன். ஒரு படைப்பு மனதிற்கு முற்றுமுழுதான சுதந்திரம் வேண்டும் என்பதை நான் உணர்ந்த நொடி ஒரு அபாரமான ஒரு அட்டை படத்தை உருவாக்கியவர் மணிவண்ணன். கன்வெர்ட்டாக பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த அட்டைப்படத்தை. அத்தகைய வசீகரமும் வண்ணச்சேர்க்கையும் நான் கேட்டதை தாண்டி அவர் உருவாக்கிய ஒரு கலை படைப்பு இது மணிவண்ணனின். எனது முதல் நூலுக்கு இவ்வாறான ஒரு கலை படைப்பு கிடைக்க நான் பெரும் வரம்பொழிதான் வந்திருக்கின்றேன். கவிஞர் சுகுமாரன். அடுத்து எழுத்துலகம் எனக்கு தந்த பெரும் தோழமை சுகுமாரன். எந்த எனது படைப்புக்கும் சுகுமாரனிடமிருந்து ஒரு வரி வர காத்திருப்பேன். காரணம், எழுதும் போது மனதில் தெரியும் முகம் எனக்கு அது சுகுமாரனோடது. இந்த நூலுக்கு பின்னட்டை குறிப்பு சுகுமாரன் தான் எழுத வேண்டும் என்று மனதாக விரும்பினேன். கேட்டதும் மறுக்காமல் செய்ததனால் ரில்கே முழுமை பெற்றார் நான் என்று நிறைந்திருக்கின்றேன். அடுத்து ரவி அருணாச்சலம். எனது தமிழ் ஆர்வத்திற்கும் எழுத்துக்கும் துவக்க புள்ளி ரவி அருணாச்சலம் அவர்கள். அவரது எழுத்தில் அகத்தூண்டல் பெற்றது மட்டுமல்ல, பல தளங்களில் என்னை எழுத வைத்த நாம் மதிக்கும் தோழமை ரவி அண்ணா. நீங்கள் ஒரு புத்தகம் கட்டாயம் வெளியிட வேண்டும், அதுதான் உங்களுக்கு சரியான அடையாளமாக இருக்கும், அதை நோக்கி நீ எழுதுங்கள் என்ற வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருப்பார். ரவி அண்ணா, இதோ முதல் புத்தகம் என்று உங்கள் கைகளில் பதிக்கும்படிக்காக காத்திருக்கின்றேன். அடுத்து இன்று இந்த நிகழ்வில் கவிதைகள் வாசித்து என்னோடு பயணம் செய்த கவிஞர்கள், மற்றது பேச்சாளர்கள், கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ், பரமேஸ்வரி ஜி, சமீர் சார், பிருந்தா சேது, வெயில் வரவில்லை ஆனால் இணைந்து பயணித்தவர் கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன், மிக்க நன்றி. அனுராதா ஆனந்த் மொழிபெயர்ப்பாளர், முத்ரா சுகுமார், அதிரூபர், விஜயராஜன். நிகழ்வுக்கு அழைத்ததும் வந்ததில் அரவிந்தன், மிக்க நன்றி. கவிஞர் சுகிர்தராணி, நாங்கள் பெர்லினில் நடந்த நாட்களை நான் நினைக்காத பொழுதில்லை. மிக்க நன்றி இவர்கள் எல்லாருக்கும். இதற்கு அப்பால் ஜெர்மன் லிட்ரேச்சர் ஆர்கைவில் உள்ள அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா அவர்கள் இல்லாமல் நான் ரில்கேவின் மன உலகில் உலவி இருக்க முடியாது. அந்த கடிதங்களை நான் தொட்டிருக்க முடியாது. ரில்கேவின் கடிதங்களை, புகைப்படத்தை, அவரின் கையெழுத்து பிரதிகளை, மனுஸ்கிரிப்ட்ஸை நான் தொட்டிருக்க முடியாது. ஒரு அறைக்குள் நான் அவ்வளவு பொக்கிஷமான பிரதிகளோடு இருந்திருக்கிறேன். இன்னும் பல முகங்கள் என்னோடு இணைந்து பயணித்தது. ஒவ்வொருவராக பேர் சொல்வதில் இதில் சரியில்லை. ஆனால் என் குடும்பம் என்று வரும்போது எனது பெரியம்மா, எனது அண்ணா, மற்றது நான் புகுந்த வீடு என்று சொல்லும்போது இந்த பக்கத்தில் எனக்கு மிக பலமாக இருக்கும் எனது மாமி மற்றும் எல்லாருக்கும் இந்த இடத்தில் நன்றி என்று சொல்லுக்கும் அப்பா நிறைய கடமைப்பட்டிருக்கின்றேன். எழுதுவதற்காக என்னை பறக்க விட்டவர்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 இதுதான் சொல்ல வேண்டும். உயிர் அற்றதென்று நீங்கள் கருதுவீங்கள், ஆனால் எனக்கு அவர்கள் உயிர் உள்ளது. நான் ரில்கே எழுதிய காலத்தில் எனது அறை முழுதும் சில இலைகள் பறந்து வந்து விழுந்தன. ஹெலிகாப்டர் இலைகள் என்று ஜெர்மனியில் சொல்வார்கள் அவற்றை. ஏன்னா அவர் பறக்கும் விதம் ஒரு ஹெலிகாப்டர் சுழல்வது போல சுழன்று வந்து விடும். ஸோ அந்த ஜன்னல்களை திறந்து விட்டுதான் நான் எழுதுவது வழக்கம். அது பனிக்காலம் என்றாலும் அந்த சேர்ந்தான் வீட்டில். அப்போ அந்த ஹெலிகாப்டர் இலைகள் எங்கும் பறந்து வந்து விழுந்தன. ஸோ அந்த வீழ்தலில் எனக்கு ரில்கே வாழ்ந்தார், இன்னும் வாழ்கின்றார். இதை அடுத்து நான் வாழ்வது ஒரு காடு சூழ்ந்த நிலம். காடு சூழ்ந்த நிலத்தில் இரவில் மெழுகுருகி ஒளிபரப்பும் சாமங்களில் என்னுடன் இருக்கும் ஊருயிர் என்று சொன்னால் அது ஆந்தை. ரில்கேவின் மிக நுட்பமான கவிதைகளில் சந்தம் போல விட்டு விட்டு ஒலிக்கும் ஒவ்வொரு அழைப்பும் ஒரு காவியமாக துயர் ஒழுக்கும் கேவல். ஆந்தையின் அந்த கேவல் ரில்கேவின் கவிதைகளுக்குள் எனக்கு மூழ்குவதற்கு, அந்த துயரை உள்வாங்குவதற்கு வேண்டி இருந்தது. இப்ப அந்த ஆந்தை இங்கே இருக்கு என்ன செய்தது கொஞ்சம் பரிதவிப்பா இருக்காது.
இசை எனக்கு தேவையானது. ஒரு நூலை எழுதுவதற்கு, ஒரு படைப்பை படைப்பதற்கு இசை முக்கியமானது. கவிதைகளுக்கு அதிகம் எனக்கு இளையராஜாவின் திருவாசகம் வேண்டியிருந்தது, தெரியவில்லை என்று. இதற்கும் அப்பா கத்தீஜா ரஹ்மானின் 1950களில் வந்த ஹிந்தி பாடலை ஒரு ரீமேக் செய்திருந்தார், குஹு குஹு என்ற ஒரு ஆல்பத்தில். அதில் முக்கியமாக தேசலாவது என்ற ஒரு பழைய பாடல், தமிழ் பாடல் இருக்கும். அதன் ஹிந்தி வடிவத்தை எத்தனை மொழிகளில் எழுதினால் அந்த வடிவத்தில் தான் உருவாகி இருக்கிறார். ஸோ நிறைவாக ரில்கவை உங்கள் கைகளில் சுமந்து என்னை போல அளவற்று அவரை நேசிக்கும் உங்கள் அனைவரையும் என் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கின்றேன். நன்றி என்னும் ஒற்றை சொல்லுக்கு அப்பால். மிக்க நன்றி. மொழிபெயர்ப்பாளர் பிரசாந்தி சேகரம் அவர்களுக்கும் எடிட்டர் மொழிபெயர்ப்பாளர் ரீனா ஷாலி அவர்களுக்கும் மிக்க நன்றிகள். அடுத்ததாக நன்றியுரை கூற கவிஞர் வேல்கண்ணன் அவர்கள் வருவார். அதற்கு முன்பாக எடிட்டர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ரீனா ஷாலினி அவர்களுக்கு மரியாதை செய்ய நாடக கலைஞர் ஜெனி பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இறுதியாக நன்றியுரை கவிஞர் வேல்கண்ணன். வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நன்றி. கதை அரங்கம் நிர்வாகிகள் இந்த அமைத்து கொடுத்த நிர்வாகிகளுக்கு நன்றி. மற்றும் ஸ்ருதி டிவி நிழற்பட கலைஞர்கள், அவங்க பேர் தெரியல, மன்னிக்கணும். அப்புறம் பொறுப்பாளர் இசைக்குழு நண்பர்கள் திரு மதிப்புக்குரிய வெள்ளி ரங்கராஜன் அவர்கள், ஓவியர் மணிவண்ணன் அவர்கள், நூலினை வெளியிட்ட கேத்ரினா அவர்கள், பெற்றுக்கொண்ட அமர் நாகேந்திரன், அப்புறம் எழுத்தாளர் ஜெயராணி, கவிஞர் சுகேந்திராணி, அப்புறம் கவிதை வாசிப்பு ஏற்படுத்திய சேயோன் நாகேந்திரன், பிரசாந்தி சேகரம், முத்துராசகுமார், விஜயகுமார், பிருந்தா சேது, அதிரூபன், தி பரமேஸ்வரி, மொழிபெயர்ப்பாளர் அனுராதா ஆனந்த் அவர்களுக்கும், நூல் குறித்து பேசிய மதிப்புக்குரிய மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி, கவிஞர் இளங்ககிருஷ்ணன், அப்புறம் அவங்கள சிறப்பித்த இயக்குனர் ரபிக், பிஜி சரவணன், அப்புறம் கலந்துரையாடல் கலந்து கொண்ட ரீனா ஷாலினி அவர்களுக்கும், அவர்களை கௌரவித்த ஜென்னி பாரதி அவர்களுக்கும், பின்பு இந்த விழாக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச பேரை நான் படிச்சிடறேன். தொகுத்து வழங்கிய கேகே நண்பருக்கு நன்றி. அந்த பேர் இதை விடுபட்டிருந்தால் மன்னிக்கணும். நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை சொல்லிடுறேன். பிரசாந்தி சேகரத்துடைய நண்பர்கள், உறவினர்கள் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு முதல் நன்றி. அப்புறம் அவரோட சேர்ந்த அமர் நாகேந்திரன் அவர்களுக்கும் நன்றி. வந்திருக்கும் கவிஞர் யாழநாதி, ஓவியர் சந்தோஷ் நாராயணன், ஷாருவாரி கன்னட எழுத்தாளர், சுபத்ரா மொழிபெயர்ப்பாளர், எல் சுபத்ரா, கவிஞர் அம்பிகா குமாரன், அப்புறம் நண்பர் தோழர் சோபனா நாராயணன் வந்திருக்காங்க, கிருத்திகா, கவிஞர் ரியாஸ் குரானா, கவிஞர் இந்துமதி, கலப்பை பதப்பம் ராமசாமி, அப்புறம் ஓடாவி செல்வராஜ் எழுத்தாளர், நண்பர் ராஜீவ்காந்தி, லாவண்யா பெரியசாமி, மதியழகன், இவங்கெல்லாம் கவிஞர் மற்றும் எழுத்தாளர்கள். இந்த பேர் ஏதாவது விடுபட்டிருந்தால் கொஞ்சம் மன்னிக்கணும். நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதாவது தெரியாத பேர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிக்கணும். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. அப்புறம் வந்திருக்கிற எழுத்தாளர், கவிஞர்கள், ஆளுமைகள், ஓவியர்கள், இவங்க எல்லாருமே ஒன்றா தான் அடங்கிறவங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் சால்ட்டு பதிப்பதுக்கு மிக்க நன்றி. அப்புறம் எல்லோரும் இதே இதில் வந்து புகைப்படம், நிழற்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் புத்தகம் விற்பனைக்கு இருக்குது, 325 ரூபா. மொழிபெயர்ப்பாளரும் இங்கே இருக்காங்க, கையெழுத்து வாங்கிக்கலாம். அவங்களோட சேர்த்து 325 தானே? 325 வாங்கிக்கலாம். வாங்கிட்டு போகணுன்றதான் எங்களுடைய ஆசையும் ஆர்வமும். கனிமொழி ஜி சொல்லிட்டேனா பேர்? சரி, அப்படியே பேர் பார்க்க வருது. இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். வரலாறு முக்கியம் அமைச்சரே, இயக்குனர் எங்கே போகிறீங்க? ரஃபிகே, எல்லாம் இருக்க முடியுமா? நாராயண், கிக்கி அரேஞ்ச் பண்ண முடியுமாடா? இங்கே